வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வண்ண வண்ண பூக்கள் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நிறைவாய் இருந்தது அகல்யாவிற்கு. திருமணத்திற்கு பிறகு மகன் முகத்தில் தெரிந்த அந்த நிறைவே அவளை பூரிக்க வைத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாய் பெரியவர்கள் ராஜசேகரம் ராதாவும் அங்கேயே இருந்து மித்ராவின் தயக்கம் தணிக்க மெல்ல மெல்ல அவளும் இயல்பானாள். 3 நாட்கள் அங்கே கழித்து விட்டுத்தான் பெரியவர்கள் கிளம்பி போனார்கள். கிளம்பும் போது பொண்ணு மாப்பிள்ளையை விருந்துக்கு அழைத்துவிட்டு கிளம்பி சென்றார்கள். 2ஆம் நாளே அலுவலகம் கிளம்பிய கணவனை விழி விரித்து பார்த்தாள் மித்ரா. எழுந்து கொள்ள மனம் இல்லாமல் படுக்கையில் கிடந்தவளின் இடை வளைத்து தன்னோடு சேர்க்க அவள் சிவந்து சிணுங்கினாள். என்னங்க இதெல்லாம்? அவள் விலக இன்னும் அவனுடைய விரல்கள் வேகம் எடுத்தது. மித்ரா, நீ ரொம்ப சோம்பேறியா? இல்ல 9 மணியாகியும் எழுந்துக்க மனமில்லாம படுத்திருக்க? அவன் மூக்கோடு மூக்குரச அவள் நாணமாக பார்த்தாள். அது ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? அவளுடைய சிணுங்கல் அவன் முகத்தில் புன்முறுவலை கூட்ட செல்லமாய் அவளை முறைத்தான். அப்ப நாங்க எழுந்து சமத்தா தயாராகி நிக்கிறோம் இல்லையா? அப்ப நாங்கெல்லாம் மனுஷங்களா தெரியலையா? அவன் விளையாட்டாய் கேட்க சின்ன குழப்பம் மேவியவளாய் அவனை நோக்க அந்த பரிதவிப்பையே தாங்க இயலாதவனாய் அவன் அவளை தன்னோடு சேர்த்தான். சேச்சே, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். இதுவும் வீடு. நீ எப்ப தோணுதோ எழுந்துக்கலாம், சுதந்திரமா இருக்கலாம். தோளில் கிடந்தவளின் முன் நெற்றி முடியை ஒதுக்கி விட்டான். அவள் இன்னும் இழைய அவனுடைய மனது சின்ன தடுமாற்றத்தில் தவித்தது. அம்மா, தாயே, இன்னைக்கு முக்கியமான சில வேலைகள் ஆபீஸ்ல இருக்கு. நான் போயே ஆகணும். அப்பாக்கு தெரிஞ்சா என்னை விட மாட்டாரு. அதுதான் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே போய் ஆகணும்னு ரெடி ஆயிட்டு இருக்கேன். நீ இப்படி இழைஞ்சா என்னால இந்த ரூமை விட்டு ஒரு அடி கூட நகர முடியாது. சீக்கிரம் வர பார்க்கறேன். அவள் கன்னத்தில் செல்லமாய் முத்தம் பதித்து விலகி சென்றான். போர்வைக்குள் புகுந்து கொண்டு அவள் தன்னுடைய தூக்கத்தை மீண்டும் தொடர்ந்தாள். 4 நாட்கள் ஆகிறது. சந்திரன் அலுவலகம் வந்து கண்களை மூடி நாற்காலியில் அமர்ந்திருந்தார். மனம் தீவிர சிந்தனையில் மூழ்கியிருந்தது. எண்ணங்களை ஒருமுகப்படுத்த முயன்று தோற்று கொண்டிருந்தார். 2ஆம் இடம் என்பது வாழ்க்கையில் அவருக்கு இயல்பாகவே வெறுப்பானது. ஆனால் காலம் முழுக்க அவருக்கு அதுவே சாஸ்வதமாகி போனது. எத்தனை திறமைகள் இருந்தாலும் அவரால் பெரிய நிலையை எட்ட முடியவில்லை. குடும்பத்திலும் அவரால் பெரிதாய் வேறொன்ற இயலவில்லை என்றால் தொழிலும் அவர் எப்போதும் தாமோதரின் பின்னாகவே நிற்க வேண்டிய நிர்பந்தமாகவே போய்விட்டது. அவர் எப்பொழுதும் டிசிஷன் மேக்கராய் வாழ்கின்ற நிலையை கண்டதே இல்லை. காலம் முழுக்க டிசிஷன் டேக்கர் தான். அந்த வலி அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இனி என்னுடைய கட்டுமான துறை முழுக்க என் மகன் சுரேந்திரே நிர்வகிப்பான். தலையை சிலுப்பிக் கொண்டார். அந்த வார்த்தைகள் அவரை வெகுவாய் ஆட்டி படைத்தது. இதற்கு பொருள் இனி அவரும் சுரேந்தரின் கீழ் வேலையாட்களாய் நிற்க வேண்டும் என்பதுதானா? அதே நிலைதான் விஜிக்கும். அவனும் இவரை போலவே பின்னாக நிற்கின்ற வாழ்வும் அவனை மணக்கின்ற சங்கவிக்கு அங்கே 2ஆம் தர குடிமக்கள் நிலையும் தான் தொடர வேண்டுமா? காலிங் பெல் ஒலித்தது. எழுந்து போய் கதவை திறந்தவரின் கண்கள் வியப்பில் விரிந்தது. தாமோதர் நின்று கொண்டிருந்தார். என்ன தாமு, நீயா? அதுவும் இந்த நேரத்துல? ஏண்டா, வரக்கூடாதா? அப்படி யார் சொன்னா? ஆனா என்ன திடீர்னு? கல்யாணம் முடிஞ்சு போனவன் தான் இன்னும் ஆபீஸ் பக்கம் தலை வச்சு படுக்கல. போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நான் என்னன்னு நினைக்க? சொன்ன நண்பனை பெருமை பொங்க பார்த்தார். இப்போ புது சம்மதி வந்தாச்சு, என்னை தேட மாட்டேன்னு நினைச்சேன். முட்டாள், யார் வந்தாலும் எனக்கு நீ ஆகுமாடா? நண்பனின் தோளில் தட்டினார். அந்த நிமிஷம் அந்த செயல் நெகிழ்வாய் தோன்றினாலும் அடுத்த நிமிஷம் அவர் இயல்பு சுருண்ட ஓலை பாய் போல சுருட்டி கொண்டு நின்றது.
சரி, சுரேந்தர் ஹனிமூன் கிளம்பிட்டானா? எங்க, முதல்ல அவன் ஆபீஸ் நிர்வாகத்துல முறைப்படி அமர வைக்கணும், அப்புறம்தான் மத்ததெல்லாம். தாமோதர் இயல்பாய் சொல்ல சுரீரென பார்த்தார் சந்திரன். அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அவசரம் இல்ல சந்திரா, அவசியம். அவன் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும். இன்னொரு பக்கம், இந்த 2 வருஷத்துல நம்ம நிறுவனத்துல அவனால ஏற்பட்ட மாற்றம் துளி கூட மறுக்க முடியாதது தானே. அவர் சொல்ல மெல்ல தாடையை சுரிந்தார் சந்திரன். இன்னைக்கு முறைப்படி நம்ம ஸ்டாஃப்ஸ் முன்னாடியும் லீகலா இதை அறிவிக்கலாம்னு இருக்கேன். அதுதான் நல்லதும் கூட. தாமோதர் பெருமை பிடிபடாமல் பேசிக்கொண்டே இருக்க, மாடியில் இருந்து இறங்கி வந்த சங்கவி கண்களை விரித்து அவரை ஆச்சரியம் காட்டி வரவேற்றாள். ஹை அங்கிள், வாங்க. என்னது பிளசன்ட் சர்ப்ரைஸ், நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? அவள் கண்கள் பின்னால் விஜயை தேடி தோற்க, அவளின் அந்த இளமை ஆராட்டத்தை வெகுவாய் ரசித்தார் தாமோதரன். நீ யார தேடுறியோ அந்த தடியை இப்ப வரலமா. அவனுக்கு எங்கம்மா அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு? நல்லா சாப்பிட தூங்க, மீதி இருக்கிற நேரம் ஊர் சுத்த, அவ்வளவுதான். அவர் நகைச்சுவையாய் சொல்ல சந்திரனுடைய புருவம் சுருங்கியது. நீ கொஞ்சம் பொறுப்புகளை கொடுத்தா எல்லாம் மாறும் தாமோதர். நீதான் அவர் கண்டுக்கிறதே இல்லையே. உன் கண்ணுக்கு எப்பவும் சுரேந்தர் மட்டும்தான் தெரியறா. சந்திரன் மெல்லிய குரலில் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல, இப்போது தாமோதரின் கண்கள் வியப்பில் விரிந்தது. என்ன சந்திரா இப்படி சொல்ற? நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி வேறுபடுத்தி நீ பேசி பார்த்தது இல்லையே. வேறுபடுத்தியது இல்லைதான். ஆனா நீ சட்டுன்னு யாரையும் கேட்காம மேடையில பிசினஸை சுரேந்தர் நடத்த போறதா சொன்னதும் எனக்கு மட்டும் இல்ல, அது சங்கவிக்கும் கூட பெரிய அதிர்ச்சி தான். சந்திரன் சொல்ல, இப்போது தாமோதரின் விழிகள் சங்கவியை தொட்டு மீண்டது. அவள் தலை தாழ்ந்து கொண்டு நின்றது. இதுல சங்கடப்பட எதுவும் இல்ல சந்திரன். பிள்ளைகள் வளர்ந்ததும் பொறுப்புகளை அவங்க கிட்ட தந்துட்டு நாம நிம்மதியா நிக்கிறதுக்கு பேர் தானே வாழ்க்கை. ஆனா அதுல நீ கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்த்த மாதிரி தோணுது. இந்த முறை சந்திரனின் வார்த்தைகள் தாமோதரை ஆழமாய் பதம் பார்த்தது. சந்திரா, என்ன வார்த்தைகள் இது? நான் விஜயுடைய உரிமைகள் பத்தி கவலைப்பட வேண்டிய இடத்துல இருக்கந்தாமோ. அவர் எனக்கு மருமகனாக போறவர். இன்னொரு பக்கம் விஜயை நிர்வாகத்துக்கு அழைச்சு அவருக்கு எந்த வாய்ப்பையும் கொடுத்து அவருடைய திறமையை சோதிக்கிறதுக்கு முன்னாடியே நீ சுரேந்தர் மட்டும்தான் திறமசாலின்னு எதை வச்சு முடிவு பண்ண? சந்திரன் கொஞ்சம் கோபமாகவே கேட்க, அந்த கேள்வியில் தாமோதர் ஒரு நொடி ஆடிப்போனார். கண்கள் மூடி அமர்ந்திருந்தார். நான் பேசுறது உனக்கு மிகையா தெரியலாம். ஆனா கூட பிறந்தவங்க செய்த துரோகத்தால எல்லாத்தையும் இழந்து நிக்கிற என் வாழ்க்கையே அதுக்கு ஒரு உதாரணம். ஏதோ எனக்கு ஒரு தாமோதர் கிடைச்சதால என் வாழ்க்கை முன்ன பின்ன ஓடுது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் எப்பவும் நடக்கும்னு சொல்ல முடியாதில்ல. வார்த்தைகள் வதைக்கவே விதைத்து கொண்டிருந்தார். சாரி அங்கிள், அப்பா உங்ககிட்ட பேசின முறையில நீங்க ஹர்ட் ஆகி இருந்தா வெரி சாரி. ஆனா எனக்குமே கூட நீங்க சுரேந்தர் அத்தானுக்கு தர்ற முக்கியத்துவம் விஜிக்கு தர மறுக்கிற மாதிரி தான் தோணுது. இன்னைக்கு நிலைமை பரவாயில்ல, ஆனா மித்ராவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் முன்னாடி நான் சமமாகவும் கம்பீரமாகவும் நிக்கணும். அப்படி இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. விஜய் வேணா இதை உணராம இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு சுய கௌரவம் வேணும் நான் வாழப்போற இடத்துல. கண்களை மூடிக்கொண்டார். ஒரு நொடி நெற்றி பொட்டில் கருத்தை கொண்டு வர முயன்றார். லேசாய் தலை வலிப்பது போல் இருந்தது. எழுந்து கொண்டார். அடடா, நாங்க எதுவும் பேசி உன்னை காயப்படுத்திட்டோமா தாமு? சந்திரன் கேட்க மறுப்பாய் தலையசைத்து விட்டு அங்கிருந்து வெளியில் வந்தார். யோசனையாய் காரை சமீபித்தார். டிரைவர் சுந்தரம் இவர் முகத்தையே ஆராய, சுந்தரம் வண்டியை வீட்டுக்கு விடு என்றார். ஐயா, முக்கியமான வேலை இருக்கு ஆபீஸ்லன்னு சொன்னீங்களே? சுந்தரம் அக்கறையாய் கேட்டான். சொன்னந்தா, இப்போ அது முக்கியமா இல்லையாங்கிற கேள்வி வந்துடுச்சு. அவர் குரலில் இத்தனை நாளும் முதன்முறையாய் பதட்டத்தை உணர்ந்தான் சுந்தரம். லானில் கிடந்த பிரம்பு நாற்காலியில் கால்களை நீட்டி அமர்ந்திருந்தார் தாமோதரன். நெற்றியில் நெளிந்த சுருக்க கோடுகள் அவரின் சிந்தனை ஓட்டத்தை சொன்னது. இத்தனை நாள் அவர் இது போன்ற வார்த்தைகளை கேட்டது இல்லை. அதுவும் சந்திரன் எதிர்வினை ஆற்றும் போது கொஞ்சம் அயர்ந்தும் அதிர்ந்தும் தான் போயிருந்தார். இன்று முழுவதும் அவரால் அலுவலகம் செல்ல இயலவில்லை.
தோட்டத்தில் விரித்திருந்த பச்சை புல்வெளியை மனதில் லயிக்காமல் வெறித்து கொண்டிருந்தார். அகல்யாவும் அவளை தொடர்ந்து சுரேந்தரும் அங்கே வந்தார்கள். அப்பா, ஆர் யூ ஓகே? என்னாச்சு? இன்னைக்கு ஆபீஸ் கிளம்பிட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி இருக்கீங்க? ஆபீஸ்ல நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து காத்திருந்துட்டு ஏமாந்து திரும்பி போனாங்க. உடம்புக்கு எதுவும் செய்யுதாப்பா? மதியமும் எதுவும் சாப்பிடலைன்னு அம்மா சொன்னாங்க. 4 விரல்களை மடக்கி அவர் நெற்றியில் வைத்து சோதித்தான். நெகிழ்வாய் நிமிர்ந்து பார்த்தார். மாடியின் கைப்பிடி சுவரில் அமர்ந்து அவர்களின் பேச்சில் சுவாரஸ்யம் காட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் விஜி. அவன் பின்னால் வந்து நின்ற மித்ராவை பார்த்து கண்கள் விரிய புன்னகைத்தான். என்ன மேடம், எங்க அண்ணன் ஓகேவா என்றான் கைகளை மடக்கி. அவனை குறும்பாய் பார்த்தாள். உங்க அண்ணனா? யார் உங்க அண்ணன்? அவர் அந்த பதவியை ரிசைன் பண்ணி 6 நாள் ஆகுது. இப்ப அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு போஸ்டிங் தான். அது இந்த மித்ராவோட புருஷன். அவள் கண்களில் மின்னிய காதலை ரசித்தவனாக அவளை நிமிர்ந்து பார்த்தான். ஆனால் கீழே பேச்சு சுவாரஸ்யம் கூடிக்கொண்டிருப்பதை பார்த்து அவர்கள் கேலியும் கிண்டலும் தடைப்பட்டது. சுரேந்தர், சந்திரன் 4-5 நாளா ஆபீஸ் வரல, கவனிச்சியா? கவனிச்சம்பா, ஆனா எதுவும் வேலையா இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத புது வேலை. இப்ப என்னன்னு நினைக்கிற நீ? நான் காலையில அவன் வீட்டுக்கு போயிருந்த சுரேந்தர். அப்பா பேசியபடி தன்னுடைய உள்ளங்கைகளை ஆராய்ந்தார். அந்த செயல் அவர் அதீதமான மனக்குழப்பத்தில் இருப்பதை சொன்னது. என்னாச்சுப்பா, அங்கிளுக்கு எதுவும் முடியலையா என்றான் கவலை மேவ. அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா அவனும் சங்கவியும் பேசின வார்த்தைகள் எனக்கு புதுசாகவும் கொஞ்சம் ஒரு தினுசாகவும் இருந்தது. உன்னிடம் ஆபீஸ் நிர்வாகத்தை ஒப்படைக்கிறது அவனுக்கு அவ்வளவு ரசிப்பா இல்லை. அப்பா சொல்ல ஆச்சரியமாய் நிமிர்ந்து பார்த்தான். ஏன்பா? அதுக்கு அவன் சொல்ற காரணம்தான் என்னை இன்னும் இன்னும் வேதனைப்படுத்துது. நான் உனக்கும் விஜிக்கும் நடுவுல வேற்றுமை பார்க்கிறதா யோசிக்கிறான்டா. இதுவரைக்கும் அந்த உரையாடலை எந்த சலனமும் இல்லாமல் கேட்டுக்கொண்டு மாடியில் நின்ற விஜயின் முஷ்டி இறுகியது. அந்த வார்த்தைகளை கேட்ட மித்ராவும் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள். என்னங்க இது? அகல்யா அப்பட்டமாய் அதிர, சுரேந்தர் மட்டும் யோசனையாய் அமர்ந்திருந்தான், கண்கள் விரிய. இது அவன் மட்டும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா சங்கவி மனசுலயும் இது ஓடுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. இது கூட்டு குடும்பம். நான் என் 3 குழந்தைகள் கிட்டையும் எந்த வித்தியாசமும் காட்டல இது வரைக்கும். இனியும் அப்படித்தான். ஆனா எந்த புள்ளியில் அவங்களுக்கு இது மாதிரி தோண ஆரம்பிச்சதுன்னு எனக்கு புரியல. அப்பாவின் வருத்தம் தோய்ந்த குரல் மகன்கள் மனசை கவ்வியது. அப்பா, என்னுடைய 40 ஆண்டுகால நண்பன் என்னை துளி கூட புரிஞ்சுக்காம சொன்ன வார்த்தைகள் என் மனசை அரிச்சுட்டே இருக்கு. ஒரு தந்தையா மற்றவர்கள் பார்வையில நான் எங்க தவறுன தெரியல. விஜய் இன்னும் குழந்தைதான் நம்ம எல்லாருக்கும். அவனுக்கு பொறுப்பு இல்லாம இல்லை. ஆனா அந்த பொறுப்புகளை சுமக்க வேண்டிய காலம் அவனுக்கு வரலைன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்பா நிறுத்த ஒரு நொடி அங்கே அசௌகரியமான மௌனம் நிலவியது. விஜய் கண்களை மூடி வெறுமையாய் அமர்ந்திருக்க அவனுடைய தோழி அவனின் தோள் தட்டி ஆறுதல் செய்தாள். இப்ப ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை? சங்கவியும் சந்திரனும் உனக்கு தர்ற முக்கியத்துவத்தால விஜிக்கு நான் சரியா கவனிக்க தவறினேங்கிற மாதிரியான சிந்தனை அவர்களுக்கும் உண்டாகியாச்சு. இது கூட்டு குடும்பம். இந்த சிந்தனைகள் வர்றது நல்லதில்ல. எப்படி அலுவலகத்துல நீயா விஜயாங்கிற ஈகோ வரக்கூடாதோ அது மாதிரிதான் வீட்டுல மித்ராவுக்கும் சங்கவிக்கும் எந்த வேற்றுமையும் வரக்கூடாது. வராதுப்பா, அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், சுரேந்தர் சமாதானமாய் சொன்னான். இப்போதும் திருப்தி இல்லாமல் தான் அமர்ந்திருந்தார் தாமோதரன். இதனாலதான் நான் இன்னைக்கு நிர்வாகத்தை உன் பேர்ல மாத்துறது குறித்த முடிவை கைவிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இனி எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் விஜய்கிட்டையும் கலந்து பேசிட்டு எடுக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்பா சொல்ல சுரேந்தர் ஆமோதிப்பாய் தலையசைத்தான். அந்த நொடி கண்களை மூடி அமர்ந்திருந்த விஜய்க்குள் ஒரு பிரளயமே உருவாகி கொண்டிருந்தது. அவனுடைய வீட்டில் முதன் முறையாய் இது போன்ற உணர்வு சிக்கல், அதுவும் இவனை கொண்டு. விஜி மென்மையாய் தோளை தொட்டாள். அமைதியாகவே அமர்ந்திருந்தான். என்னாச்சு? உன் முகத்துக்கு இதெல்லாம் துளி கூட செட் ஆகல.
நீ சீரியஸாகவே இருக்கக்கூடாதடா. மெல்ல உள்ளங்கையை பற்றி குலுக்கிய மித்ராவை அன்பாய் பார்த்தான். இல்ல, என்னாச்சு சங்கவிக்கும் அவளுடைய அப்பாக்கும்? எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. தலையை வேகமாக திருப்பிக் கொள்ள அவன் முதுகில் ஆதரவாய் கைகள் விழுந்தது. சுரேந்தர் முகத்தில் புன்னகை அப்பிக் கொண்டிருந்தான். இந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட இல்லாட்டே வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காதுடா. எந்த பிரச்சனை வந்தாலும் நானும் என் பொண்டாட்டியும் அட்ஜஸ்ட் செஞ்சுட்டு போயிடுவோம். மித்ராவை பார்த்தபடி காதலாய் சொல்ல அவனை வெகுண்டு போய் பார்த்தான் விஜி. என்னது, நீயும் உன் பொண்டாட்டியுமா? 6 நாள்ல உங்களுக்கு அம்புட்டு புரிஞ்சுடுச்சாக்கும். அவன் கைகளால் மோவாயை பற்றி கிழவிகள் போல் சைகை செய்து சிரிக்க மித்ரா வெட்கத்தில் நிறம் மாறியிருந்தாள். ஆனால் சுரேந்தரோ குறும்பாய் அவனை பார்த்தான். உங்க நட்போட ஆயுளை விட எங்க உறவோட ஆயுள் அதிகம். நான் 6 நாள்ல அவளுக்கு புரிய வச்சத ஒரு ஆயுள் முழுக்கவும் உன் நட்பால புரிய வைக்க முடியாது. தம்பியின் தோளில் கை போட்டு கொண்டு சிரித்தான். மித்ரா வெட்கம் பிடுங்கி தின்ன அவனை எரித்து விடுவது போல் பார்த்தாள். சுரேந்திரா, என்னது இது? என்னோட டீசென்டான அண்ணனா இப்படியெல்லாம் பேசுறது? ஓ மை காட்! விஜி காதை பொத்திக் கொள்வது போல் சைகை செய்ய வெட்கம் தின்ன கணவனை ஏறிட்டாள் மித்ரா. அவன் கண்களில் சிந்திய காதல் அவளை வேரோடு சாய்க்க இந்த பார்வை போராட்டத்தை துளி நேரம் கூட இனி தொடர முடியாது என்பது போல் அவள் நகர முற்பட தாவி அவள் கைகளை பற்றி அவன் நிறுத்த ஒரு நொடி அவள் கரைந்து போய் அவனை மென்மையாய் பார்த்தாள். என்னங்க இது விஜி முன்னாடி? அந்த செல்ல சினுங்களில் அவன் கசிய விஜி கண்களை மூடிக்கொண்டு சத்தமிட்டான். போதும் போதும், என்னால முடியல. சுரேந்தர், நிச்சயம் நீ என்னை விட பெரிய காதல் மன்னன்தான். அதுக்காக கூட பிறந்த ஏன் முன்னாடியே தயவு செஞ்சு டெமோ பண்ணி நிரூபிக்காத. நான் போறேன். இல்ல நீங்க உள்ள போங்க. அவன் கத்தியபடி அங்கிருந்து நகர அவனை சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்த மனைவியை அள்ளிக்கொண்டு கர்மமே கண்ணாய் அகன்றான் சுரேந்தர். காரை நிறுத்திவிட்டு கண்களை மறைத்திருந்த கூலிங் கிளாஸை எடுத்து ஷர்ட்டில் மாட்டிக்கொண்டான். டிரைவின் தியேட்டரில் அவ்வளவாய் கூட்டம் இல்லை. மணிக்கட்டை திருப்பி இவன் நேரத்தை சரிபார்த்து கொண்ட போது சங்கவி இவன் கழுத்தை சுற்றி மாலையாய் கைகளை படரவிட்டிருந்தாள். புன் சிரித்தாலும் அவளுடைய கைகளை மெல்ல விலக்கினான். ஏன் இத்தனை லேட் என்றான். பார்லர் போயிட்டு வந்த. திருத்திய முகத்தை மேலும் திருத்தி கொண்டு சிரித்தாள். பாருக்கு போன நானே சீக்கிரம் வந்தாச்சு. பார்லர் போன உனக்கு என்ன லேட்டு? அவன் சிரிக்காமல் நையாண்டி செய்ய அவள் வெகுண்டு போய் அவனை பார்த்தாள். எருமை, எப்படா சீரியஸா பேசுவ? அவன் கண்களின் குறும்பை ரசித்தபடி கேட்க அவன் தாடை இறுக அவளை பார்த்தான். இப்ப பேசுறேன் பாரு. நீயும் அப்பாவும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த விஜய் எதுக்கும் லாயக்கில்லாதவ. நீயும் உன் அருமை அப்பாவும் சேர்ந்துதான் என்னை காபந்து பண்ண பிறந்திருக்கிற மாதிரியா? அவனுடைய குரல் மாற்றம் அவளுக்குள் சின்ன அதிர்வை உண்டாக்கியது. விஜி, பேசாத. என் மேல என் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இருக்கிற அக்கறையை விட உனக்கும் அப்பாவுக்கும் இருக்குன்னு சொன்னா நான் நம்பணுமா? விஜி, உங்க கோபம் தப்பு. ஆமா, இங்க எல்லாம் தப்பு. நீயும் அருமை அப்பாவும் மட்டும்தான் நெஜம், அப்படித்தானே? அப்புறம் இன்னொரு பலத்த சந்தேகம் உனக்குள்ள வந்திருக்காமே, மித்ராவுக்கும் உனக்கும் ஈகோ வந்துடும்னு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட். ஒரு நட்போட உண்மை தன்மை என்னன்னு உனக்கு தெரியாதப்போ நீ யாருக்கும் உண்மையாகவே இருக்க முடியாது. இத்தனை நேரம் அமைதியாக இருந்த அவளுடைய முகம் மித்ராவை பற்றி அவன் பேசிய க்ஷணம் எரிச்சலை கக்கியது. நான் ரசிக்கல விஜி. நீங்க என்னையும் மித்ராவையும் ஒப்பிட்டு அவளை உயர்த்தி பேசுறதை எந்த காலத்திலையும் நான் ரசிக்கல விஜி. அவள் வெடுக்கென முகம் திருப்பிக் கொண்டாள். சிறிது நேரம் அங்கே அசாதாரணமான மௌனம் நிலவியது. திரையில் ஓடிய காட்சியை இருவருமே ரசிக்கவில்லை. அவள் நகம் கடித்து துப்பிக் கொண்டிருந்தாள். நீ ரசிக்க நான் எதையும் பேசல சங்கவி. அந்த அளவு நான் ஒன்னும் மடத்தனமான காதலனும் இல்ல. எனக்குன்னு சுய புத்தி இருக்கு. நீ என்னை ஆதிக்கம் செஞ்சு அடக்கி வைக்கலாம்னு நினைச்சா அது உன்னுடைய அறியாமையை தவிர வேற எதுவும் இல்ல. நான் எத்தனை அன்பானவனோ அத்தனை மூர்க்கன்னு உனக்கும் தெரியும். அவன் இறுகிய முகபாவத்தோடு சொல்லி முடித்தான். கொஞ்சம் சூழ்நிலை இறுக்கமாக இருந்தது. கிளம்பலாமா?
என்றான் இன்னும் குரலில் கோபம் மட்டுப்பட்டு இல்லாதவனாய். அவளை பார்த்தான். சங்கவியின் முகம் சிரித்து கிடந்தது. எப்போதும் உடைப்பெடுக்க காத்திருந்த அவளுடைய கண்கள் அவனுடைய காதல் மனதை மெல்ல அசைத்தது. காரில் ஏறிய பிறகு புறவழியை விரக்கிக் கொண்டே அமர்ந்திருந்தவளை சின்ன குறும்போடு பார்த்தான். சங்கவி, அழைக்காமலேயே இருந்திருக்கலாம். அவள் முகம் திரும்பிக் கொண்டு விசும்பத் தொடங்க அவளை தன்னோடு சேர்த்து கொண்டான். திமிரி விலகி அமர்ந்தாள். நட்பை தாண்டி உனக்கு மித்ரா மேல வேற அபிப்பிராயம் இருக்கு விஜி. அதான் எப்பவும் அவளுக்காக மட்டும் இத்தனை பறிஞ்சு பேசுற. மிக நிதானமாக தான் சொல்லிய வார்த்தைகள் அவனுள் எத்தனை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அறிந்தே அவள் அதை சொல்ல, அதை முடிப்பதற்குள் அவனுடைய புறங்கை அவளுடைய கன்னத்தில் உழுதிருந்தது. சங்கவி சுருண்டுதான் போனாள் அந்த விளாசலில். கண்கள் அவமானத்தில் கண்ணீரை உகுத்து நின்றாலும் கோபம் இன்னொரு பக்கம் அவளை இன்னும் இன்னும் நிதானம் இழக்க செய்திருந்தது. அடிங்க, வேற என்ன தெரியும் உங்கள மாதிரி முட்டாள் மனநிலையில இருக்கிற ஆண்களுக்கு? காதல் பண்ணா மட்டும் போதாது, அந்த காதலுக்கு உரிய மரியாதையை தரணும். நான் உங்களையோ மித்ராவையோ தப்பா சித்தரிச்சு பேசல. ஆனா நட்பிலையும் சரி உறவுலையும் சரி உங்களுக்கு அவகிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு, அதைத்தான் நான் சொன்னேன். வார்த்தையில தவறு இருக்கலாம், ஆனா என் சிந்தனையில தவறு இல்ல. உங்க சிந்தனையில தான் தப்பு இருக்கு. அதான் நான் சொன்னதும் உங்க கை நீளுது. சங்கவியின் வார்த்தையில் இன்னும் மூர்க்கமானான் அந்த கோபக்காரன். தன்னுடைய கோபத்தை எல்லாம் ஸ்ரீரங்கத்தில் காட்டி முறுக்க அது வேகம் எடுத்தது. என்னதான் சங்கவி தன்னுடைய வார்த்தைகளுக்கு விளக்கம் தந்து கொண்டாலும் அவள் எண்ணத்தின் சீரழிவு அவனை மிக மிக காயப்படுத்தி கொண்டுதான் இருந்தது. அவளை இறக்கி விடும் வரைக்குமே ஒரு வார்த்தையும் பேசவில்லை. வீட்டிற்கு வந்த சங்கவி அந்த சின்ன பயணத்தில் கொஞ்சம் யோசித்த போதுதான் தன்னுடைய வார்த்தையின் வீரியம் புரிந்தது. நிஜமாகவே வருத்தமாக இருந்தது. மித்ராவோடு நட்பாடி கொண்டிருக்கும் போதேதான் விஜி சங்கவியை நேசித்தான். இது ஒன்றும் கட்டாய காதல் அல்ல. அப்படி இருக்க அவளே அந்த நட்பை புரிந்து கொள்ளாமல் வார்த்தைகளை வீசியதுதான் அவனுடைய கோபத்திற்கு இத்தனை காரணமாக அமைந்து போனது. அலைபேசியில் அவனுடைய எண்களை ஒற்றினான். அவன் எடுக்கவே இல்லை. கண்ணீர் இன்னும் வலி கூட்டியது. தவறுகளை திருத்த முனையும் புள்ளியில் வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது அது வேறு வகையான மனநிலையைத்தான் உண்டாக்கி தொலைக்கிறது. அலுவலகம் வந்தபோது வரவேற்ற நண்பனின் குரலில் அத்தனை உற்சாகம் இல்லை என்பதும் அதற்கான காரணம் என்ன என்பதையும் சந்திரன் நன்றாகவே அறிந்துதான் இருந்தார். மனசுக்குள் சிரித்து கொண்டார். அவர் என்ன இதற்கெல்லாம் அசருகிற ரகமா என்ன? என்னதாமோ, அன்னைக்கு நடக்கிற இந்த கான்ஃபரன்ஸை தள்ளி போட்டுட்டியாமே. சுரேந்தர் கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்க போறதா சொல்லிட்டு இருந்தியே. அமைதியாய் நண்பனின் முகம் பார்த்தார். செய்யணும் சந்திரன். அதுக்கு முன்னாடி விஜய் கிட்டையும் ஒரு வார்த்தை பேசிடலாம்னு தான் அவனையும் வர சொல்லியிருக்க. கூடவே மச்சான் பூபதியும் பிரபாகரும் கூட வர்றாங்க. தாமோதர் சொல்ல துளி கூட அதிருப்தி விலகாமல் அவர் முகம் பார்த்தார் சந்திரன். பூபதி எதுக்கு? அவர் நாம் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக நின்னுல பேசி பழகினவரு. வரட்டும், அவரும் நாளைக்கு எனக்கு சம்பந்தியாக போறவரு. அவருக்கும் இதுல ஏதாவது மனத்தாங்கல் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். முடித்து கொண்டார். அரை மணியில் அத்தனை பேரும் வந்து சேர்ந்திருந்தார்கள். விஜி சந்திரனை பார்த்த பார்வையில் வழக்கமான சிநேகம் இல்லை. கொஞ்சம் விரைப்பாக நின்ற மருமகனை புன்முறுவல் பூக்க பார்த்து கொண்டு நின்றார் சந்திரன். இது தொழில்முறை சம்பந்தமான மீட்டிங் கிடையாது. இது நம் குடும்ப சகிதமான ஒரு ஆலோசனை கூட்டம்னு கூட வச்சுக்கலாம். இந்த நிர்வாகத்தை நான் சுரேந்தர் கிட்ட ஒப்படைக்கிறதுல யாருக்கும் எந்த மாறுபட்ட கருத்தும் இருந்தா இங்க தாராளமா சொல்லலாம். இதுக்கு முன்னமே இந்த பேச்சு தொடங்கி சில நடைமுறை சிக்கல்களால தடங்கலாகி போச்சு. தாமோதர் சொல்லிவிட்டு அனைவரின் முகத்தையும் ஒரு முறை பார்த்தார். சலனம் இல்லாமல் அமர்ந்திருந்தார்கள். விஜயும் நிர்வாகத்துல தன்னை இணைச்சுக்கிட்டா அது எனக்கு ரொம்ப பக்கபலமான விஷயமாகவும் நிறைவாகவும் இருக்கும். இதுதான் சந்திரனுடைய விருப்பமும் கூட. தவிர நம்முடைய நிறுவனத்தின் 20% ஷேர் ஹோல்டரா இருக்கிற சந்திரன் கொஞ்சம் விஜய் விஷயத்துல கேர் எடுத்துக்கிறதுல நியாயம் இருக்கு. நாளைக்கு சங்கவிக்கும் விஜிக்கும் திருமணம் நடக்கும்போது
தன் வீட்டு மாப்பிள்ளை வெறும் அந்தஸ்தோட உள்ளவனா இருந்தா மட்டும் போதாது, அவனுக்கு இன்னும் தனி அடையாளம் வேணும்னு அவர் நினைக்கிறதுல எந்த தப்பும் இருக்கிறதா தெரியல. என் இந்த கருத்தை நீங்க எல்லோரும் ஆமோதிப்பீங்கன்னு நான் நிச்சயம் நம்புறேன். தாமோதர் புன்முறுவலாய் சொல்ல சந்திரன் நிமிர்ந்து அமர்ந்தார் கம்பீரமாய். விஜி எழுந்து நின்றான் கோபாவேசமாய். நான் அடையாளம் இல்லாத அனாதை இல்லப்பா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தாமோதர் ராஜ்குமார் பையன், வளரும் இளம் தொழிலதிபர் சுரேந்தர் ராஜ்குமார் தம்பி. அவனுடைய கண்களில் கனல் தெரித்தது. விஜய், சுரேந்தர் தர்ம சங்கடமாய் அவனை தடுத்தான். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு சுரேந்தர், எனக்கு புரியலப்பா. வேரும் மரம்தான், இலையும் காயும் கனியும், ஏன் சருகும் கூட மரத்தோட அங்கம்தான். இதுல எது செய்யற வேலை உயர்ந்ததுன்னு நாம கற்பனை பண்ணிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. வேரோட வேலையை இலையும், இலையோட வேலையை கனியும் செய்ய முனைகிறது தான் அடி முட்டாள்தனம். இந்த ஸ்தாபனத்துல நீங்க வேறுனா சுரேந்தர் இலையா இருக்கலாம், மாமா கிளையா இருக்கலாம், சந்திரன் அங்கிள் கனியா இருக்கலாம். அந்த மாதிரி நானும் இந்த மரத்துல ஒரு அங்கம்தான், அது எனக்கு தெரியும். ஆனா நான் அதை யாருக்கும் நிரூபிச்சு காட்டணுங்கிற தேவை இல்லை. காட்டமாய் வந்தது வார்த்தைகள். பூபதி புன் சிரிப்பில் மிதந்து கொண்டு அமர்ந்திருந்தார். அவர் எதிர்பார்த்ததும் இதைத்தான். சந்திரன் என்ற மாய பிசாசு தாமோதரை பிடித்து நன்றாக ஆட்டி வைக்கிறது. அதை விஜயின் கை கொண்டே அழிக்க வேண்டும் என்று மனசுக்குள் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார். சந்திரன் அளவுக்கு இல்லாவிட்டாலும் அவருக்கும் இந்த திரண்ட வெற்றி சாம்ராஜ்யத்தில் தன் மகனை கொலுவேற்ற மனசுக்குள் ஆசை இருக்கத்தான் செய்தது. சின்ன சின்ன அரியாசனத்து ராஜாக்களுக்கு பெரும் ராஜ்யத்தின் மீதிருந்த காதல் என்பது காலத்தால் அழிந்து போய்விடாது. இருக்கலாம் விஜய், நீ மரத்தை வச்ச உதாரணம் சொன்னதால நானும் மரத்தை வச்சே உனக்கு பதில் தர்றேன். பெரிய மரத்துக்கு கீழே சிறு செடிகள் வளர வாய்ப்பே இல்லை. உன் அப்பா அண்ணனுடைய திறமைகளை நீ மெச்சிட்டே இருந்தா விஜயேந்தர் என்ற தனிப்பட்ட மனுஷனின் அடையாளம் என்னாகும்? சந்திரன் பார்வையை சின்னதாய் குறுக்கி கேட்டார். அங்கிள், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலைன்னு நினைக்கிறேன். பெரிய மரத்தின் கீழ் இருக்கிற செடிக்கு வேணா பெரிய வளர்ச்சி இல்லாம போகலாம். ஆனால் நான் அந்த பெரும் ஆல விருஷத்தோட அங்கம். என்னை தனியா பிரிக்க நினைச்சா அது எந்த ஜென்மத்திலும் நடக்காது. ஆணித்தரமாக வந்து விழுந்தது வார்த்தைகள். சபாஸ் மாப்ள. பூபதி எழுந்து நின்று கைகளை தட்ட அந்த சூழ்நிலை கொஞ்சம் சூடாக மாறுவதை தாமோதர் சுரேந்தர் இருவருமே உணர்ந்தார்கள். தம்பி பேசிய வார்த்தைகள் 100க்கு 100 உண்மை இருந்தாலும் அதை பேசிய இடம் தவறு என்றே சுரேந்தர் எண்ணினான். ஆனால் இதை விட்டால் அவனுடைய உறுதியை பதிவு செய்ய வேறு களமும் அமையாது என்ற உண்மையும் அவன் உணர்ந்துதான் இருந்தான். சந்திரன் கோபமாய் எழுந்து நிற்க தாமோதர் பதறிப்போய் அவரை பார்த்தார். சந்திரா, கூல் டவுன். அவன் சின்ன பையன், விவரம் போதாம பேசுறான். எல்லாம் சரியாயிடும், நீ முதல்ல உட்காரு. இல்ல தாமோதர், நான் என்ன உன் குடும்பத்தை பிரிக்கவா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? விஜய் வார்த்தைகள்ல நிறைய மறைப்பொருள் இருக்கு. அது நம்முடைய 40 வருஷ நட்பை கீறி பார்க்குது. சந்திரனும் கோபமாய் வார்த்தைகளை உரச சுரேந்தர் எழுந்து வந்தான். நோ அங்கிள், அப்படியெல்லாம் இல்ல. அவன்தான் கொஞ்சம் அவசரக்காரன்னு தெரியும் தானே. நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. அவனுடைய வார்த்தைகளுக்கு எந்த வினையும் ஆற்றாமல் அவர் எழுந்து போக அங்கே ஒரு அவஸ்தையான மௌனம் நிலவியது. என்னடா விஜய் இது? அவர் உன் மாமனாரா ஆக போறவர். கொஞ்சமாவது அந்த நினப்பு வச்சு பேசினியா பாரு. சுரேந்தர் தம்பியை அலுப்பாய் பார்த்தான். நீ சும்மா இருக்கியா சுரேந்தர்? எந்த உறவும் எனக்கு அப்பாவுக்கும் உனக்கும் பிறகுதான். நான் எடுப்பார் கைப்பிள்ளை இல்ல. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்க. அப்பாவுக்கு அவர் நண்பர் பெருசுன்னா எனக்கு நீயும் அப்பாவும் அதை விட பெருசுதான். இதனால நான் சங்கவியை பிரிய வேண்டி வந்தாலும் பரவாயில்ல. அது என்னோட தனிப்பட்ட இழப்பே தவிர இந்த குடும்பத்திற்கானது இல்ல. ஏன்னா சங்கவிக்கும் சந்திரன் அங்கிளுக்கும் இருக்கிற எண்ணம் தான் இன்னும் இன்னும் விகாரமா இருக்கு. அழுத்தமும் வருத்தமும் மிகுத்தமாக சொல்லிவிட்டு அவன் வெளியேற அங்கே ஒரு வேண்டப்படாத கவலை வந்து சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தது. கொய்யா பழத்தை கீறி அதில் கொஞ்சமாய் உப்புத்தூள் தூவி கணவனுக்கு தந்தபடி அவர் சொல்கின்ற விஷயத்தை நம்ப இயலாமல் பார்த்து கொண்டிருந்தாள் வாசுகி. இத்தனையும் நிஜமாவா அங்க நடந்துச்சு என்றவளை எரிச்சலாய் பார்த்தார்.
நீ ஒரு ஆளுன்னு உட்காத்தி வச்சு கதை சொல்லிட்டு இருக்கேன் பாரு. என்னை உதைக்கணும். விஜி தான் கோபக்கார பயல்னு நமக்கு தெரியும் தானே. எதையும் எடுத்தேன் கவுத்தேன்னு பண்றது தானே அவன் குணம். பெருசுக்கு இருக்கிற பக்குவம் இவனுக்கு எப்பவும் இருக்காது தானே. தெரிஞ்சதுதான். இப்ப என்ன ஆச்சு கடைசியில? விஜி தடாலடியா பேச அந்த சந்திர விஸ்குன்னு எழுந்து போயிட்டான். இதுல விஜி சொன்னான் பார், அதுதான் ஹைலைட். அந்த சங்கவி பொண்ணுக்கும் இதே எண்ணம் இருக்குன்னு சொல்றான். இது தொடர்ந்து அவங்க கல்யாணம் நிச்சயம் நடக்கிறது சந்தேகம்தான். கணவன் சொன்னதும் ஒரு நொடி கண்கள் விரிந்தாலும் அடுத்த நொடி அசால்ட்டாய் பார்த்தாள் வாசுகி. இதுல நாம கூத்தாட என்னங்க இருக்கு? அவனுக்கு கட்டி கொடுத்து அழகு பார்க்க நாம் என்ன பொண்ணையா பெத்து வச்சிருக்கோம்? சிரித்தாள். அது இல்ல விஷயம் வாசுகி. இத்தனை வருஷம் சொந்த தங்கச்சி வீட்டிலேயே ஒரு விலகலோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் மச்சான் அந்த சந்திரனுக்கு தந்த முதல் மரியாதை. அதை சகிச்சுக்கவே முடியாத நிலை. காசு பணம் எல்லாம் இப்ப நம்ம மாதிரி குடும்பங்கள்ல பிரச்சனையே இல்லை. எல்லாரும் அவரவர் அளவுக்கு வசதியோடையும் அந்தஸ்தோடையும் தான் வாழறோம். ஆனா இப்ப எல்லா இடத்துலயும் ஒரு மரியாதையையும் அங்கீகாரத்தையும் தேடி மனசு அலைபாயுது. அது உறவு முறைகள்ல அதுதான் பிரதானம்னு ஆயிடுச்சு. அங்க ஏற்படுற உறவு சிக்கல்களை லேசாய் கடந்து வர முடியறதில்ல. வாசுகி தலையசைத்தாள். ஆனால் மனம் ஏனோ அந்த சந்திரன் இவர்கள் சொல்வது போல் சின்ன சின்ன மாறாட்டங்களுக்கே மருண்டு போகின்ற ஆள் இல்லை என்றுதான் தோன்றியது. ஆனால் இவர்கள் யாருமே யோசிக்காத எல்லைக்கு கூட போகின்ற பெரும் திறமைசாலிதான் அவர் என்று அவர்கள் யாரும் அறிந்திருக்க நியாயம் இல்லை. கணவனின் தோளில் முகம் புதைத்திருந்தாள் மித்ரா. அந்த நடுநிசியில் அவன் களைத்திருக்க அவள் களைந்திருந்தாள் வெகுவாய். சுரேந்தர், அவள் குரலின் கனிவில் கூட அவன் கவனம் சிதறாமல் மல்லாந்து படுத்திருந்தான். அவன் மார்பில் இருந்து முகம் நிமிர்த்தி பார்த்தாள். சிந்தனை வயப்பட்ட அவன் முகத்தை ஒரு கணம் உற்று நோக்கிவிட்டு அவன் கன்னத்தை தன் புறமாய் திருப்ப உணர்வு பெற்றவனாய் அவளை பார்த்து மென்மையாய் சிரித்தான். என்ன மித்ரா, தூக்கம் வருதா என்றான் குறும்பாக. அதெல்லாம் இல்ல. அப்போ? அவன் ஏதோ குறும்பாய் ஆரம்பிக்க அவள் கண்கள் அவனை சுட்டதில் அவன் முகம் சிவந்து விகசித்து போக மனம் நிறைந்து சிரித்தான். என்ன அப்புறம்? இல்ல, கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லக்கூடியதா இருந்தா சொல்லலாம் என்றாள் மெல்ல எழுந்து தன்னை சரி செய்து கொண்டே. பிரச்சனைன்னு ஒரேடியா சொல்லவும் முடியல. ஆனா எதுவும் இல்லைன்னு ஒரேடியா விலகவும் முடியல. கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாத மாதிரி தான் தோண ஆரம்பிக்குது என்றான். சுரேந்தர், கொஞ்சம் சந்திரன் அங்கிள் வேற மாதிரியா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறார்னு தோணுது. அவருக்கு சமமா விஜயும் முட்டிட்டு நிக்கிறான் என்று ஆரம்பித்தவன் இன்று அலுவலகத்தில் நடந்தது எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான். இப்போது அவனுடைய கவலை அவளையும் தொற்றியிருந்தது. நான் வேணா சங்கவி கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் மித்ரா, அது வேற மாதிரியான முடிவை தந்தாலும் தரும். அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை அவங்களே தீர்த்து வெளியில வரும்போதுதான் ஒரு ஆரோக்கியமான உறவுக்கு அச்சாரமா இருக்கும். நம்முடைய உதவி தேவைப்படாத வரையில நாம தலையிடாம இருக்கலாம். அதான் சரி. அவன் கூற்றில் இருந்த உண்மை அவளுக்கும் சரி என்று தோன்ற அத்தோடு அமைதியாகி போனாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.